திருக்கரங்களால் அந்த பொருள்களை பறக்க விட்டு தூங்க விடுகிறார். தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முன்னேற்றம் அடைந்த மாநிலமாக இன்று திகழ்கின்றது என்றால் அதற்கு அடித்தளம் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில் என்ன நடந்துச்சு? கல்வி தந்தை அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள் மிகவும் வந்தது. மூன்றாவது அவர் பத்தி சொல்ற கதை என்ன? அவர் இறந்த போது அவர் பேங்க்ல 130 ரூபாய் தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஊழலில்லா ஆட்சி, டெவலப்மெண்ட்டும் சரி, சிறுபான்மையர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நலன் திட்டங்களும் சரி, அவர் அதை தொடங்கி வைத்தார். அந்த அடித்தளத்தில் தான் இப்ப தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முன்னேற்றம் அடைந்த மாநிலமாக திகழ்கின்றது. இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜரோட 124வது பிறந்த நாள் வருஷம் தொடங்குகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி புது மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த முறை பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள் விழாவை மிக சிறப்பாக வித்தியாசமாக கொண்டாடுவோம் அப்படின்னு முடிவெடுத்தோம். அது முதல் கட்டமாக இன்னைக்கு இங்க எஸ்சி துறை தலைவர் திரு ரஞ்சன் குமார் தலைமையில் இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து பொதுமக்களிடம் காமராஜரின் புகழ் எடுத்து சென்றோம். எப்படி எடுத்து சென்றோம்? லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர். இதுதான் காமராஜருடைய புகழ். இப்போ தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உள்ளது. இந்த முதல் 75 நாளில் பொதுமக்களிடம் நீங்க போய் கேட்டீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம்? ஊழல் அழிந்தது. மாண்புமிகு முதலமைச்சரும் சொன்னார், லஞ்சம் கேட்டா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அது யாருடைய முதல் வார்த்தை? பெருந்தலைவர் காமராஜர். ஆகையால் இது எங்களுக்கு ஒரு பெரிய துவக்கம். இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புத்துணர்ச்சியும் ஒரு ஆர்வமும் புத்தார்வமும் நீங்க எல்லாம் பார்க்க முடியுது. இது இன்றும் தொடரும்.